இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் இந்த மண்ணின் மைந்தர் பெரியவர் ஐயா எஸ் அவர்களுடைய சொந்த ஊர் தேவனூர்ல அவருடைய பெயரில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தையும் திறந்து வைத்து இருக்கின்றேன். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு பேரு அண்ணா அவர்களுக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் பல்வேறு இடங்கள்ல நாம சிலையை திறந்து வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை, கலைஞருடைய லட்சியங்களை நாம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்றோம் அப்படிங்கிறதா அதோடைய அர்த்தம். அதுவும் இந்த அரியலூர் மண் ஒரு சாதாரண மண் கிடையாது. தமிழ் உணர்வும் திராவிட கொள்கைகளும் ஆழமா வேரூன்றி இருக்கக்கூடிய மண் இந்த அரியலூர் மண். இந்தி திணிப்பை எதிர்த்து தன்னுயிர் தந்த கீழப்பருவூர் சின்னசாமியை கொடுத்த மண் இந்த அரியலூர் மண். கலைஞருடைய பொது வாழ்க்கையில அவருடைய மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம்னா அது கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டம். அந்த போராட்டத்தின் பொழுது அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் முதல்ல அரியலூர் சிறையில் தான் அடைக்கப்பட்டிருந்தார். இப்படி கலைஞர்களுடைய தியாக வரலாறு எழுதிய அரியலூர் மண்ணுக்கு வந்திருக்கிறத நான் உண்மையிலேயே மிகுந்த பெருமையாக கருதுகிறேன். அதேபோல் பெரியவர் எஸ் அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டிற்கு ஒரு இலக்கணமா வாழ்ந்தவர். அவர் எல்லாருமே சொல்றது கலைஞர் அவர்களுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட ஒரு தொண்டர்னு அவர் பெருமையா சொல்லுவாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர், உடன்பிறப்புகள் என்று வாழ்ந்தவர் ஐயா எஸ் அவர்கள். கழகத்திற்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும், அவருக்கு எத்தனை சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலும் கலைஞருக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் ஐயா எஸ் அவர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த அரியலூர் மாவட்டத்தை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர். ஆனா அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஐயா எஸ் அவர்கள் தான்.